பேசலாம். அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நல்ல நாளிலே இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் இந்த சபையின் எல்லா அங்கத்தினர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 5வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அடுத்த வருஷம் கூட சேர்ந்து வாசிங்க. காடி அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவர் ரியலாகவே அவர் தாகமாக தான் இருந்தார். ஆனால் அவர் சொன்னதுக்கான நோக்கம் என்னென்னா, ஒரு வேத வார்த்தை இருந்தது, அது நிறைவேறத்தக்கதாக அதை சொன்னார். அந்த வேத வார்த்தை எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் சங்கீதம் 69:21. கொஞ்சம் வேகமாக போதும். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என்னுடைய தாகத்துக்கு காடியை கொடுத்தாங்க. அப்படின்னா அன்றைய காலத்தில் உயர்ந்த பானம் என்று சொல்லப்படுவது அந்த அவங்க குடித்த அந்த ஒயின், அந்த திராட்சை பழத்தை பிழிஞ்சு அதை பதப்படுத்தி அதனால் பர்ஃபெண்டேட் பண்ணி அதை வந்து உருவாகக்கூடிய ஒரு ரசம். அது குடிக்கும்போது அவங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது, அழகை கொடுக்குது, நிறைய அதில் பெனிஃபிட்ஸ் சொல்லப்படுது. அப்படி அது கல்யாண வீடுகளில் உயர்ந்த மனிதர்கள் கூடுகிற இடங்களில் அது அந்தந்த இடத்துக்கு ஏற்றது மாதிரி அதுக்கான விலையும் ரொம்ப அதிகம். அப்படி அதை பருகினாங்க. ஆனால் இவர் தாகத்துக்கு கேட்டபோது இவருக்கு கொடுத்தது காடி. அப்படின்னா அன்னைக்கு ரோம போர் செய்வர்கள் சிலுவையில் அறைவதற்காக நியமிக்கப்பட்டவர்களை கொண்டு வரும்போது அங்கே ஒரு பக்கெட்டில், ஒரு அழுக்கான பக்கெட்டில் காடி, அப்படின்னா நம்ம காடின்னு நம்ம தமிழில் சொல்லியிருக்கு காடின்னு, ஆக்சுவலி இங்கிலீஷில் ஒயின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த காடியில் அங்கே ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, அது ஒன்லி தாகம் தீர்க்கிறதுக்காக கொடுக்கறது. அதை என்ன பண்ணியிருக்காங்க, கடற்காளான் அப்படின்னு சொல்லப்பட்டு தமிழ் வார்த்தை. அது என்னென்னா ஸ்பாஞ்ச். அந்த ஸ்பாஞ்சில் ஈசோப்பு தண்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டில் இருந்த ஒரு செடி, அதோடைய தண்டில் அதை சுற்றி அந்த இதில் முக்கி, அப்படின்னா ஒரு மாடுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ ஒரு மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட். அது சும்மா அப்படி முக்கி அவருக்கு நாக்கில் தொட்டு வைக்கிறாங்க. அவர் என்ன கேட்குறாரு, நான் தாகமாக இருக்கிறேன். அப்போ தாகமாக இருந்தது, உண்மையிலே அவர் தாகமாக இருந்தார். என்னென்னா ரியலி நம்மளுடைய ஒரு சராசரி மனிதனுடைய ஒரு 80-70 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் நம்ம ஒரு 45% அப்படின்னா 35லேருந்து 45% தண்ணி தான், மொத்தமே தண்ணி தான். இன்க்ளூசிவ்லி நமக்குள்ளே நம்முடைய செல்கள் எல்லாம், நம்முடைய சரீரம், தோல், எலும்பு, தசைகள், ஹார்ட்டு, லங்ஸு, லிவர் எல்லாமே செல்களினால் நிறைஞ்சிருக்கு. அந்த செல்களுக்குள்ளேயே அதுவுமே 45%க்கு மேலே தண்ணி தான், எல்லாமே தண்ணி. அடுத்து அதுக்கு வெளியில் என்னென்னா ரத்தம்னு தண்ணினால் ஆனது. அது போக நம்ம உண்ற உணவு, தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே மேக்ஸிமம் % தண்ணியினால தான் இருக்குது. ஸோ இந்த தண்ணி வந்து அவர் எப்படி இழந்துக்கிட்டே வரார் அப்படின்னா, முந்தின நாள் அவர் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்து வியாகுலப்பட்டு அழுறார். அங்கே என்ன எழுதுருக்குன்னா, அவர் மனவேதனையில் அழுதுனால அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக கீழே விழுந்துச்சான். அவ்வளோ வேர்வை. நைட்டு நேரத்தில் மகா வேதனையோடு ஜெபிச்சிருக்கிறார். அந்த ஜெபம் இரத்தத்தையே வெளியே கொண்டு வந்திருக்கு. அங்கேயே கொஞ்சம் ஆக்சுவலி முந்தின நாள் அந்த இரவில் அந்த கடைசி விருந்தில் அவர் வந்து ஸ்ரீசர்களோடு இருக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்கலாம். பட் ரியலாகவே அவருடைய சரீரத்தில் அதுக்கு பிறகு தண்ணி அவர் குடிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் அவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கொலை செய்யப்படக்கூடிய ஒரு ஆளாக தான் அவர் எடுத்திருக்காங்க. கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு ஆள், குற்றவாளியாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆள், தண்ணி கேட்டால் கொடுப்பாங்களா? நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவரை கொல்றதுக்காக கொண்டு போகிறதுனால அவர் அங்கே இரவு நேரத்தை அந்த அங்கேயே வேர்வையில் நிறைய இழந்துட்டார். அதுக்கு பிறகு அந்த முழு இரவும் அவரை தூங்க விடலை, அவரை சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அங்கே ஏரோதுடைய அங்கே பிரதான ஆசிரியருடைய அந்த இதில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு ஏரோதுடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. நைட்டெல்லாம் இது நடக்குது. 3 மணிக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க.
அங்கெல்லாம் அவர் தாகத்தோடு இருந்திருப்பார். அவரை அடிக்கிறாங்க, அவரை அடித்து அவரை நைட்டு முழுவதும் தூங்க விடாமல் பண்ணி அவர் சரீரத்தில் மிகவும் துன்பப்பட்டார். அந்த துன்பத்தோடு இருக்கிற நேரத்திலேயே அப்படியே விடிய காலம் ஆகும்போது எங்கள் பிளாத்துடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுறார். அங்கே அவர் குற்றவாளியாக அவருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு பிளாத்து, சரி இவரை வார்னால் அடித்து அவரை இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே அவரை சாட்டை வார்னால் அடிக்கும்போது அவருடைய சரீரத்தில் ரத்தம் வெளியே வர தொடங்குது. அப்போ தான் முதல்ல ரத்தம் வருது. அவரை நிறைய அடிகளினால் அடித்து ரத்தம்லாம் வெளியே போயிட்டு கடைசியில் பிளாத்து விடுதலை பண்ணிடலான்னு தான் நினைப்பார். அப்போது சொல்லுவாங்க, இல்லை முடியாது, பரபாசை இவருக்காக விடுதலை பண்ணுங்கள், இவரை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லும்போது இவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, சிலுவைக்காக நியமிக்கப்பட்டு அங்கேருந்து அந்த விடிய காலம், ஆக்சுவலி அது பாலைவன தேசம், அங்கே ஒரு விடிய காலம் அந்த பகுதியில் அந்த டைம்லேயே ஒரு 6 மணி 7 மணி டைம்லேயே அங்கே நல்ல வெயிலாக இருக்கும். அப்போவே ஸ்டார்ட் பண்ணுறாரு, அங்கேருந்து அந்த சிலுவை மரத்தை தூக்கிட்டு நடக்கிறார். நடந்து வந்து கொல்கதாவில் அவருடைய கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டு அப்படி ஒரு மனுஷன் நின்னா ரத்தம் பீரிட்டு வெளியே போகும். அப்போது அவருடைய தண்ணி அப்படி கீழே இறங்கிட்டே வரும். ஒரு 35-40% இருக்கிற தண்ணி கட்டாயம் 20க்கு வந்துடும். இந்த ரத்தமும் எல்லா சைட்லையும் ரத்தம் வெளியே போயிட்டுருக்கு. இப்போது நடுவெயில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவர் தொங்கிக்கிட்டே இருக்கிறார். அப்போது அவர் இப்படி ஆயிருப்பார். இந்த நிலைமைக்கு ஆகி தொங்கிக்கிட்டு அப்படியே வாயை திறந்து வச்சு அவரால் மூக்கு வச்சு கூட சுவாசிக்க முடியாது. வாயை திறந்து வாயெல்லாம் வறண்டு போய் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். புரிஞ்சவங்க எவ்வளோ வேதனை ஆண்டவர் நமக்காகப்பட்டிருக்கிறார். அந்த வேதனையை அவர் ஏற்றுக்கிட்டுட்டு அப்போ சொல்கிறாரு, அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த காடி. இது அவருடைய சரீர பிரகாரமான தாகத்தை கொடுத்த. நிறைய தாகம் அவருக்கு இருந்துச்சு, நிறைய தாகம். வேகமாக பல தாகங்களை சொல்லி கொஞ்சம் வேகமாக எங்களோட வசனங்களை மட்டும் எங்களோட கொண்டு வரணும். நம்ம சில தாகங்களை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சரீர தாகம். ரெண்டாவது அவர் ரொம்ப முக்கியமான சில விஷயத்தில் முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அவர் மனுக்குலமாகிய நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்னு மிகப்பெரிய தாகம் கொண்டிருந்தார். என்ன தாகம்? சத்தமாயினோட சேர்ந்து நித்திய ஜீவனை கொடுக்கணும்னு மிகப்பெரிய தாகம் கொண்டு. அதுக்கு முக்கியமான வசனம் யோவான் என்னது 3:16. பிதா தம்முடைய சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, ஒரே பேரான குமாரனை அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி எதுக்கு நித்திய ஜீவனை. என்ன இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷனுக்கு கொஞ்சம் அறிவு வந்தோன்னு என்ன யோசிச்சிட்டான், தானும் மிருகம் மாதிரி நினச்சிட்டான். அதுவும் வந்துச்சு, அது ஒரு 5-10 வருஷம் வாழ்ந்துச்சு. நானும் வந்தேன், 50-60 வருஷம் வாழ்ந்தேன், முடிஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடாது என்றதுக்காக அவனுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் இந்த பூமியில் வந்தார். இந்த விளையாட்டில் இந்த பூமியுடைய படைப்புடைய ஆழங்கள் முழுவதுமே பிதாவும் குமாரனும் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. பிதாவும் குமாரனும். இங்கே முதல்ல தன்னுடைய நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு பிதா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரை வச்சு அன்பு கூர்ந்தார்? அங்கே குமாரன் இருக்கார். புரியுதில்ல? அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தார்? தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். அங்கே யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். போதும். நானும் அவைகளுக்கு அது பரிபூர்ணப்படவும் நீங்கள் நானும் பரிபூர்ணமான ஒரு ஆளாக மாறணுன்றது தேவனுடைய நோக்கம். இல்லைன்னா எப்படி மாறிடும்? அறகுறையாக தான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. எதுலேயும் அர்த்தம் இருக்காது. ஒரு நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படும் போது நாம் எப்படி மாறுறோம்? பரிபூர்ணம் அடைகிறோம். ஒரு வசனம் கூட யோவான் 10:28 யோவான் 10:28. சரி கேட்டுக்கோங்க. இந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதுக்கு விசேஷம் என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல. என்னன்னா, ஒரு காலம் கெட்டு போகவே நீங்களே உங்களை கெடுக்கணும்னு நினச்சா கூட கெட்டு போக முடியாது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் நினச்சா கூட உங்களை கெடுக்கவே முடியாது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நிறைய வசனங்கள் எடுக்கணும், நான் இதோட நிறுத்திடுறேன். இது ரொம்ப ஆழமான சத்தியம். என்னென்னா, நீங்களும் நானும் நினச்சா கூட நம்ம கெட்டு போக முடியாது. இது வேணுமுள்ளவங்க, ஆண்டவரே அந்த நித்திய ஜீவன் எனக்கு எப்பவும் வேணும், அது எனக்கு கூட இருக்கணும்னு ஒரு ஸ்தோத்திரத்தோட ஒரு ஜபத்தோடு நம்ம இருக்கணும். அடுத்தது அவர் ரொம்ப விரும்பினது, அடுத்த ரொம்ப ஆசை, பிதாவின் வீட்டில் அவரோடு கூட நம்மளை கொண்டு போய் வைக்கணும். என்ன ஆசை?
நமக்கே எங்கள் வீடு இல்லை, நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நம்ம வீடை பார்த்தாலே நமக்கே துக்கமாக இருக்கும். ஆமாம், நமக்கே நம்ம வீடை பார்த்தா. ஆனால் இவருக்கு ஆசை பிதாவின் வீட்டில் வசனம் எடுத்தால் தான் நீங்கள் சொல்லுவீங்க போல இருக்கு. யோவான் வாசிங்க. யோவான் 14:1-2-3 வேகமா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் இதுதான் என்னுடைய அடுத்த வார்த்தை தான் நம்ம அவசரம் சொல்லலாம். பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து போதும். எங்கே அவர் இருக்கிறாரா? பிதாவின் வீட்டில் அவர் இருக்கிறாரு. அந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? உங்களை கொண்டு அப்படியே ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ சீஸ், தேங்க்யூ சீஸ். நம்ம அவரோடு கூட பிதாவின் வீட்டில் போய் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டார். இதுக்கு நிறைய வசனம் சொல்லலாம். சரி, நான் அதை நிறுத்துகிறேன். சங்கீதம் 115:6 சொல்லும்போது பூமியை யாருக்கு கொடுத்தார்? மனுஷனுக்கு கொடுத்தாராம். ஆனால் பரலோகத்தில் அவர் இருந்தார். அந்த இடத்துக்கு நம்மளையும் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டார். ஓகே, அடுத்தது தன்னை காண்பிக்கணும்னு நினைச்சார். இது வந்து 4வது விருப்பம், தன்னை காண்பிக்கணும். உலக தோற்றத்திலிருந்தே யார்கிட்ட கடவுளை மட்டும் எப்படியாவது பார்த்துடணும்யா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. யாரும் வெளியாட்களையும் கேட்டு பாருங்க, கடவுளை பார்க்கணுன்னா பயங்கர ஆசை. ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமத்தை கேட்குறாரு. யார் அது? உங்களுக்கு தெரியும். யாத்ராகமம் 33:18 அது எழுதப்பட்டிருக்கு. யார் அது? மோசே. ரொம்ப ஆண்டவரை கூட பழகிட்டே இருந்தார். அப்போ ஒரு கட்டத்தில் கேட்குறாரு, என்னன்னா எனக்கு எப்படியாவது உங்களை பார்க்கணும். அப்போது நீ அது மட்டும் கொஞ்சம் ஆண்டவர் என்ன ஹெசிடேட் பண்ணுறாரு. சரி, அது எப்படி? என்ன பார்த்தா யாரும் என்ன பண்ண முடியாது, உயிரோடு இருக்கவே அப்படியா? ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு உங்களை பார்த்து தான் ஆகணும். அப்படின்னா என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது. அது என்னன்னா ஒரு பாறை இருக்குது. அந்த பாறைக்கு கேப்பில் என்ன செய்யணும்? நீ நிற்கணும். நீ வேற எங்கேயாவது நின்னா செத்துருவ. என்ன அர்த்தம்? நீ வேற எங்கேயாவது நின்னா செத்துருவ. அந்த பாறைக்கு கேப்பில் நின்று அந்த கேப் வழியே நீ என்ன பார்க்கணும். ஆனால் நீ என்ன பண்ண முடியாது, என் முகத்தை பார்க்க முடியாது. அடுத்து பின்பகுதியை நினச்சி உனக்கு காட்டி தருவேன், அதை மட்டும் பார்த்துக்கோ. அப்போ உலக தோற்றத்துக்கு முதலே மனுஷனுக்கு என்ன ஆசை? கடவுளை எப்படியாவது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதான் நம்ம எல்லாருக்குமே பயங்கர சந்தேகம். நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்படி மனுஷன் எப்படி படைக்கிறாரு? அவருடைய ரூபத்தின்படியும். அப்போ யாருங்க? நம்ம யாரு? இமேஜ் அண்ட் லைக்னஸ்ங்க. கடவுளை மாதிரி தாங்க நம்ம இருக்கோம். டவுட்டு கிளியர் ஆகணும் இல்லை? வாங்க வேகமாக வாசிப்போம். யோவான் 14:7 வாசிங்க. யோவான் 14:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். சாரி, அந்த வசனமா? 8 சாரி 14:8. அந்த வசனம். ஆமாம் 8. இவர் என்ன கேட்குறாரு? எல்லாம் சரிப்பா, பிதாவை மட்டும் காட்டுறீங்க, அது மட்டும் போதுன்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க வேகமா. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட இருந்தோம், நீ என்ன அறியலையாப்பா? என்னை கண்டவன் இயேசு ஒருத்தன் பார்த்துட்டா. யாரை பார்த்துட்டான்? அவர் மனுஷ சாயலாகி பிதாவே முன்னாடி வந்து நிற்கிறார். இவன் என்ன சொல்கிறான்? என்ன பார்த்தா? அப்படியே பேசி 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 அந்த யோவான் அதிகாரம் ஃபுல்லாக பாசிங்கன்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? கொஞ்சம் கழிஞ்சு தாண்டி என்ன தெரியுமா சொல்லுவார்? என்ன கண்டவர் பிதாவை கண்டான். அடுத்து என்ன தெரியுமா சொல்லிட்டே வருவார்? நானும் நீங்களும் ஒன்று தான். நீங்கள் எனக்குள்ளேயும் நான் உங்களுக்குள்ளே. தேவனுடைய சாயலுங்க, அதே சேம் சாயல். எந்த முகத்தை மோசே பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் அதே முகத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். கரங்களை தட்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நான் அதை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வாங்க வேகமாக போவோம். என்ன அடுத்து?
என்னைக்கு உங்க கூட என் கூட இருக்குது ஒரு தேற்றரவாளனை உண்டாக்குறாரு. என்னது நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, எப்பவும் கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமாம், நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும், இல்லைன்னா மனைவி இருக்கணும், ஒரு லவ்வர் இருக்கணும், எதையாவது ஒன்றை பிடிச்சி வச்சுருப்போம். வச்சுட்டு என்ன செய்வோம், கூடவே ஒரு ஆள் இல்லை. சின்ன பிள்ளை கேட்டால் அப்பா அம்மா இருக்கணும், எழுதும் போதே அப்பா அம்மா இருக்கணும். நமக்கு ஒரு தேற்றரவாளன் இருக்கணும்னு இவர் அறிஞ்சிக்கிட்டார். அறிஞ்சிட்டு பிதாட்ட சொல்கிறாரு, இவங்களுக்கு என்னைக்குமே ஒரு தேற்றரவாளனை கொடுக்கணும். அந்த வசனம் தான் நீங்கள் நேரம் வாசிங்க பார்ப்போம். யோவான் 14 யோவான் 14 வாசிங்க. நிறைய என்றென்றைக்கும், இதுதான் உங்களை ஞாபகப்படுத்துறேன், என்னென்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்க ஒரு தேற்றரவாளனை தந்திருக்கார். எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. இந்த தேற்றரவாளன் என்ன பண்ணுவார்னா, யோவான் 14:26 இவர் போதிப்பார். அடுத்து என்ன பண்ணுவார்னா, இவர் என்ன பண்ணுவார், நம்மை உபதேசிப்பார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இவர் உபதேசிப்பார். நம்மளை அப்படி உபதேசித்து நடத்திக்கிட்டே இருப்பார். போதும். அடுத்தது, நாம் எதை கேட்டாலும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அடுத்தது 6வது, எதை கேட்டாலும் கொடுக்கணும். நீங்கள் சின்ன வயசில் அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்கள், பிஸ்கட் வாங்கி கேட்டால் கொடுத்துருவாங்க. ஆமாம், அதாவது ஒரு துப்பாக்கி விளையாட்டு கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் கொஞ்சம் வளரும்போது சைக்கிள் வாங்கி கேட்டால் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும்போது தங்கம் வாங்கி கேட்டால் அப்படியே நிற்பாங்க, பிரேக் போடுவாங்க. அப்படி ஒரு சட்டை வாங்கி கேட்டால் அந்த வேலைக்கு போகணும், இதுக்கு வேணும், அதுக்கு போகணும், கார் வேணும், எதாவது கேட்டுப்பாரு, அப்படியே பிரேக் போடுவாங்க. இது உனக்காக. ஏன்னா முடியாது. உண்மை என்னென்னா, வாங்கி கொடுக்க முடியாது. அங்கே ஒரு முகேஷ் அம்பானி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் தன்னுடைய மகனுக்கு கொடுத்துருக்க வாட்ச் எவ்வளவு, 5 கோடி ரூபா. வாட்ச் எவ்வளவு, 5 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்சை கொடுத்துருக்காரு. ஸோ அவர் நிறைய கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் நம்மளால் முடியலை. இது தெரிஞ்சுக்கிட்டு பிதா என்ன பண்ணார், இவங்க என்ன கேட்டாலும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படி ஒரு வசனம் இருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? பாருங்கள், யோவான் 14:13. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வசனங்கள். இதெல்லாம் வேகமாக வாசிங்க, அடுத்து போயிடும். எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும் படிக்கு அதை உங்களுக்கு செய்வேன்னு சொன்னார். போதும். அடுத்தது, இரத்த பந்த உறவாக்கணும்னு நினச்சார். என்ன உறவு? இரத்த பந்த உறவு. ரொம்ப ஆசைப்பட்டு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், இரத்த பந்தமாக மாறணும், அவரோட கூட இரத்த பந்தம், அவருடைய பிள்ளையாக மாறணும்னு நினச்சாரு. அதுக்கான வசனம் யோவான் 15 எபிரேயர் 2:11. கொஞ்சம் வேகமாக முடிச்சிடலாம். யோவான் 15:15 அதையும் கூட ஒருத்தங்க எடுத்துக்கோங்க. போதும், டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் பிள்ளைகளாக மாற்றினார். அடுத்து 15வது வசனத்தில் அவர் நான் இனி உங்களை இப்படி சொல்ல மாட்டேன், இனி ஊழியக்காரன் சொல்லாமல் நான் இப்படி போகும்போது சொல்கிறாரு. 15 யோவான் 15:15 சொல்கிறாரு, நான் இனி எப்படி சொல்லுவேன் உங்களை, சிநேகிதர் என்பேன். இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். அடுத்து சொல்ல போனால் என்ன, இன்னும் 9வது ஒன்றை விட்டுறேன், லாஸ்ட் உள்ளது மட்டும் பார்ப்போம். பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கணும்னு நினைச்சார். சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும். ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் பிதாவுடைய சிங்காசனத்தில் எப்படி ஜெயம் கொண்டு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படி இருப்பானா? பிதாவுடைய சிங்காசனம் இவருக்கு கிடைச்சிது. இவருக்கு சிங்காசனத்தை யாரு கொடுக்க போறாரு? நெஞ்சில் கேட்க சொல்லுங்க, எனக்கு கொடுக்க போறாரு. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, எனக்கு கொடுக்க போறாரு. என்னன்னா, வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சபைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கேன். எல்லா சபைக்கும் சொல்லும்போது உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ அதிகம் பிரயாசப்பட்டதை அறிஞ்சிருக்கேன். நீ சாத்தான் குடியிருக்கிற இடத்துல குடியிருக்கிறத அறிஞ்சிருக்கேன். உன்னுடைய விசுவாசத்தை நீ கைவிடாமல் இருந்திருக்கிறத அறிஞ்சிருக்கிறேன். உனக்கு நீ ஐஸ்வர்யவான் என்று எண்ணப்பட்டு நீ தரித்திரனா இருக்கிறத அறிஞ்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் அறிஞ்சு தான் இருக்கேன். ஆனால் ஜெயங்கொள்றவனுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, உங்கள் கஷ்டத்தையும் என் கஷ்டத்தையும் இந்த காலத்திலையும் அறிஞ்சிருக்கிறார். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு அறிஞ்சிருக்கிறார். உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு அறிஞ்சிருக்கிறார். எல்லாத்தையும் அறிஞ்சு எதுக்கு வச்சிருக்கிறாரு? அந்த சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தான் அவர் அந்த இதை உங்களுக்கு அளவு பண்ணியிருக்கிறார்.
இதை விசுவாசிக்கிறவங்க, உங்களுக்கு எனக்கு இருக்கிற கஷ்டங்கள், இன்னைக்கு இருக்கிற பாடுகள், இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளங்கள் எல்லாம் அந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும். அதுதான் அவருடைய நோக்கம். அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டது எதுக்குன்னா அந்த சிங்காசனத்தில் அவர் உட்கார்றதுக்கு. நீங்களும் நானும் அதே சிங்காசனத்தில் உட்காரப்படுறதுக்கு தான், உட்கார வைக்கணுன்றது தான் அவருடைய மிகப்பெரிய தாகம், அவருடைய ஆசை. இந்த வார்த்தையினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. சாகர